ஹலோ गाइस வெல்கம் டு தி பிரேஸ் கேம் சேனல். நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிரஷ் ஆஃப் ஸ்டெப் மதர் அப்படின்ற கேம் வந்து பார்ட் 2 நம்ம சேனல்ல பார்க்க போறோம். பார்ட் 2 இல்லடா, சாப்டர் 2. சாப்டர் 2 இல்ல சாப்டர் 1ல பார்ட் 2 அப்படி சொன்னோம். அப்படி இல்ல. அதாவது வந்து இந்த கேம்ல வந்து சாப்டர் 1 முடிச்சாச்சு, இது சாப்டர் 2 ஸ்டார்ட் ஆகுது. போன சாப்டர் 1 வீடியோல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஆயா வந்து அவனுக்குள்ள தலை விட்டுருக்கோம். உடனே மண்டை ஏறிதுன்ட்டு கிச்சன் டோரை உடச்சின்னு கார்டனுக்கு போவோம். அதுதான் நம்மளோட இதுவா இருக்கும், மிஷினா இருக்கும். நம்ம அதை முடிச்சிருவோம். இப்போ வந்து சாப்டர் 2 இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கார்டனாண்ட போயிட்டு ஸ்விமிங் பூல்ல தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு ஒரு தெய்வம் ஒன்று அடிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் சொல்றானா. கிளார் எனக்கு அந்த சத்தம் கேட்டது அப்படின்னு சொல்லி நம்ம கூண்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க. நீங்க ஓகேவான்னு கேட்கறாங்க. நம்ம கிளார் உடனே வந்து நல்லா தான் இருக்கமா, ஆல்ரெடி ஓகேமா அப்படின்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இப்படி கார்டனிங் வந்துட்டு போலான்றாங்க. இன்னும் இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு ஏஞ்சிக்கிறாங்க. அதுக்கு என்ன பிரச்சனையும் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எமிலி கிட்ட வந்து அது ரெஸ்ட் எடுக்கும் போது அது கிட்ட இருந்து கீ வந்து ஆட்டையை போட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டையை போடுறதா கையை வந்து கலையாச்சு. மறக்காம இந்த கேம் பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. சரி, இப்போ வாங்க நம்ம பார்ட் 2 வீடியோ. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆயாவை நம்மோட கொடுமைப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு வரடா துரத்துறான். ஐயோயோ ஹல்கு பஸ்ட்ன்றாங்க. ஓடு ஓடு ஓடு, நிக்காத ஓடு. அது மேல இருக்குதா அந்த இதுவா, அவங்க கிட்ட வர டிஸ்டன்ஸா, கிட்ட வர 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 அது ஏறிக்கிட்டே இருக்கும். குறைஞ்சிச்சு. இப்போ அவங்க நம்ம கிட்ட இல்ல. என்ன இது, மீன் பிடிக்கிறதுக்கு இது ஃபிஷ் பிடிக்கணும். நம்ம அங்க ஒரு உயிர் பொண்ணு கரைஞ்சின்னு இருக்கு, போய் மீன் பிடிக்க போயா நீ? அதை காப்பாத்துட்டு மீன் பிடிக்கிறோம் நம்ம. என்னடா என்ன பண்றோம்னா, மீன் பிடிக்க வந்து இந்த நெட் இதுவே நெட்டு மீன் கடல் எல்லாம் வேணும், அது எங்களுக்கு தெரியும். எதுக்கு இப்ப மீன் பிடிக்கும் தானே கேட்டேன் உன்ன. அதான் நான் இப்ப வந்து நான் அதுக்கு வந்து ஜூஸ் போட்டு தரணும். இப்ப யாருக்கு? அந்த பொண்ணுக்கு. கூண்டுல இருந்து ஜூஸ் கேக்குது. எமிலின் இருக்குல்ல, அந்த ஹல்க் பஸ்டர். ஆமா ஆமா, பாரு கால் தடம் பாடுறதுக்கு தெரியுதா? ஏய், அது ஏன் கால் தடம் தான். போன வாரம் அது வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தேன். ஆனா நான் செருப்பு போட்டு தானே போனேன். எப்படி அந்த கால் தடம் வந்தது? யானைக்காலோட டைனோசரோட பெருசாகுதுடா காலு. சும்மா சொன்னேன், எந்த இல்ல அது. உடனே பேச ஆரம்பிச்சிருவீ. அந்த ஸ்டிக்கா காணோம்டா. ஸ்டிக் எங்கன்னே தெரியல. இங்கதான் பார்த்த மாதிரி ஞாபகம். ஸ்டிக்கா? ஆமா. எதுக்கு? ஏய், மீன் பிடிக்க ஸ்டிக் இல்லாம என்னடா பண்றது? திரும்ப சொல்லுங்க, ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்குன்னு மீன் பிடிச்சினுக்குற. இது மீன் கிடைச்சிச்சா? ஸ்டிக் கிடைச்சிச்சு. போ 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 போ. நல்லா ஒரு வெள்ளாங்க மீனா பிடி. வெள்ளாங்க மீனாவா? நல்ல மீனுக்கும் வஞ்சர மீன். ஐயோ, பெசம் மடிச்சதோ சுற மீனா தெரியலையே. ஐயோ, அடப்பா விஷயம்டா. அதே கட்டத்தனமா கார்டன்ல வந்து மீன் பிடிச்சிருந்தா ஷூ கட்டாம சுறா மீனா மாட்டோம். ஏய், இது போட்டா வேகமா ஓடுறாடா. என்னது போட்டா? ஷூ போட்டாவா? தெரியல உனக்கு? தெரியலையே, ஷூ போட்டதே காணோம் நம்ம. டேய், உனக்கு எங்கடா அது ஃபர்ஸ்ட் பர்சன் கேமரால தெரிஞ்சா ஷூ போட்டதெல்லாம் எப்படிடா தெரியும்? வீட்டுக்குள்ள நடந்தா மட்டும் ஸ்லோவா நடக்கிறான். என்னடா அது தெரியல. ஒருவேளை கார்டன்ல வந்து நம்ம ஷூ போட்டு ஓடி ரொம்ப பிராக்டிஸ் போல. தெரியல. மீனே கிடைக்கல. இரு, வேற என்னென்ன கிடைக்குதுன்னு போய் பாத்துட்டு வரலாம். இரு, உனக்கு இந்த சுச்சுவேஷன்ல மீன் கறி எல்லாமே வேணுமா? நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம்? சுகர் கப்பு, காயின் பக்கத்துல ஏதோ காயின். ஆஹா, 5 ரூபாய். சிப்ஸ் வாங்கி சாப்பிடலாம். ஏதோ கப் எடுத்துட்டு சுகர் எடுத்துட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா அது என்ன போட்டிருக்குதா, அது ஒரு ஜெனரேட்டர்னு போட்டிருக்கு. ஏதோ ஒன்று இதுவே பவர் சப்ளை பண்றது, எலக்ட்ரிக் பவர் சப்ளைக்கு நம்ம போயிட்டு இப்போ வந்து மண்ணு வாரிக்கு பதிலாக சக்கரை வாரி கொட்ட போறோம். ஓஹோ, இது பேர் தான் குடும்பத்துல மண்ணு வாரி கொட்டுறதுன்னா நம்ம சக்கரை வாரி. ஏய், நம்மளுக்கு சாக்கடிக்குதுடா, எமிலிக்கு அடப்பாவி. பக்கிலையும் ஒரு நல்லது. பக் இல்லையா சதுருமா? நம்மளுக்கு தான் ஷாக் அடிச்சிச்சு. எமிலி வெயிட் பண்ணுங்க, எமிலி வர வரைக்கும் வெயிட் இருந்தாங்க. நம்மளுக்கு ஷாக் அடிச்சிச்சுடா. ஓ, எமிலி. டேய், யாரா அது? எம்மா, நீ இவ்வளவு பெருசாகுது. சத்தத்தை கேட்டு காண்டிட்டாங்க அந்த அம்மா. அல்காயிட்டாங்க ஷியலுக்கு. இதெல்லாம் வந்து ஈபில வேலைக்கு வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா கரண்ட் வாங்கிக்கோடா. ஐயோ, சோகம் என்னன்னா அந்த கரண்ட் ஷாக் எமிலியவே தாக்கிடுச்சு. கோவத்துல ஜெனரேட்டர்ல காலை விட்டு காலை வாரி படுத்துட்டு இருக்கு. கரண்ட் வரலன்னா ஈபி ஆபீஸுக்கு போன் பண்ணோம். ஜெனரேட்டர்ல கால் விட்டா கரண்ட் வந்துருமா? அதுதான் என்னன்னே தெரியல. ஒரு லாஜிக்கே இல்லாம பண்ணுது அந்த கேள்வி. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஜூஸ் பண்ணுமா? மிக்ஸிலாம் குடுத்துறாங்க சூப்பரா. போய் 4 தர்பூசணி இருந்தா வெயிலுக்கு இதமா குடிக்கலாம். தர்பூசணி தானே எடுக்கணும். பாரு, பெண்டு போட்டு தப்பிச்சு வரேன். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ஸா தப்பிச்சு வந்தோம். இது 10 தர்பூசணி வேணும் போல. போயிச்சு ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்.
10 தர்பூசணி. தர்பூசணி 10 தர்பூசணி வேணும் இப்போ நம்மளுக்கு. 10 தர்பூசணி அதான் இங்க எக்கச்சக்கமா இருக்குல்ல. எங்க காணோம், எடுக்கிறது காணாம போயினேக்குது. அதெல்லாம் வந்து கிச்சன்ல போய் சேர்ந்துரும். இம்பாசிபிள். ஆமா, கிச்சன்ல போய் டைரக்டா சேர்ந்துரும். என்ன சொல்றான் பாருங்க. இப்போ வந்து அதுக்கு வந்து ஜூஸ் மேக் பண்ணி தரணும்டா. யாருக்கு? எமிலிக்கு. திரும்ப திரும்ப அறிவு கட்டத்தனமா ஒரு பொண்ணை உன்னை கடிச்சு வச்சிருக்க, அது போய் ஜூஸ் போட்டு குத்துனுக்குறேன். அதுக்கு நம்ம ஜூஸ் பண்ணி அதை மேனிக்யூர் பண்றோம், மயக்கிறோம். வீடியோ துவச்சி கக்கூஸ்லாம் கழுவி கொடு, க்ளீனா இருக்கட்டும். நம்ம வந்து தர்பூசணியை ரெடி பண்ணியாச்சு. இப்போ மீனை பிடிக்கணும். போன வாட்டி மீனை பிடிக்கிறோம், ஷூவை பிடிச்சிட்டோம். இந்த வாட்டி வந்து சாக்ஸை பிடி போட்டுக்கலாம். இது அப்படியே ஒட்டை ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கரெக்டா புடுறா. பாத்தியா இல்லையா? இது பிளாஸ்டிக் மீன் சுத்திட்டு இருக்குது. பிளாஸ்டிக் அதெல்லாம் பார்க்க கூடாது. மீனை பிடிச்சோமா எடுத்துட்டு போனோம். மீன் அங்கே விட்டு பாரு. மீன் அதெல்லாம் வந்து கிச்சனுக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. என்னென்ன சொல்றான் பாருங்க. இது என்னடா புலி உள்ள போ. என்ன இது? சுரங்க பாதையோ? என்ன காளான்லாம் இருக்குது உள்ள? காளானா? இது என்னதுடா தெரியலையே. பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டோமா? பக்கத்து வீட்டுல. டேய் அடப்பாவி, அங்க இருந்து ஏஞ்சா இங்க வரும். ஏமாடா சைலண்டா இங்க இருந்து போகுது. அது எங்க போனா நம்மளே நம்ம போய் ஜூஸா போடுறோம், குடிக்கிறோம், முடிஞ்சு போச்சு. ஒரு ஜூஸ போட கூடாதா அது? இதோ இங்க வந்துச்சு. சூப்பர் சூப்பர். எப்படி அது? ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணலாம். சிச்சி. அடுத்தது தர்பூசணி. சிச்சி பிளேட்டு தர்பூசணி. கையில தான் கத்திக்கல அந்த பொண்ணை இது சாவஸ்து கூப்பிட்டு சண்டை இரு, சண்டை கூப்பிடலாம். அது நாஜி இது மீட் வேணுமா? யாரை மீட் பண்ண போற? இல்ல நீ இந்த காமெடி பண்ணாத, சத்தியமா நீ காமெடி பண்ணாத. வண்டா இரா ஒரு மீன் ஜூஸ் போட விடுறாளா? மீஞ்சூர் மூஞ்சி. ஒருத்தன் ஜூஸ் போட்டானா, எல்லாமே அது எப்படி அந்த ஓட்டக்குள்ள பூந்து வந்தது? சரி இந்த வீட்டுக்கு போய் சொல்லு. ஒருத்தன் ஜூஸ் போட்டானா, அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சான். ஏன்? ஏன்னா அவன் மீன் ஜூஸ் போடலாம் மீனிங்ல. என்னால ஒன்னும் பேச முடியலடாப்பா. சரி அடுத்தது பாப்போம். எங்க அதை காணோம்? அதான் போயிடுது. அது வருது போகுது ரிப்பீட்டு, வருது போகுது ரிப்பீட்டு. இப்ப வேற ஜூஸ் வாங்குது போகுது ரிப்பீட்டு. சரி என்ன கேக்குறாங்கன்னு பாப்போம். லிக்விட் இன்னும் நிறைய லிக்விட் வேணுமா? லிக்விட் ஆயிட்டுனா மில்க் வேணும். போயிட்டு மில்க் கடை. மில்க் மட்டும் தான் இருக்கானே இங்க. இந்த கேம்ல மில்க் மட்டும் தான் லிக்விடா இருக்கு. தண்ணியை திறந்து பார்த்து தண்ணியே வரல. தண்ணியை திறந்து பட வச்சு ஒரு குடம் தான் தண்ணி வரும். தெளிவா பேசு கொஞ்சம். குட் ஜாப். மறுபடியும் ஊத்தணுமா? மறுபடியும் என்னடா வண்டா ஒரு ஜூஸ போடுற விடுறாளா? உனக்கு தான்மா ஃப்ரெஷ்ஷா போட்டுருக்கேன். எதுக்கு போயிட்டாளா? பேரம் பேசுவோம். ஜூஸ்ல 2 தர்பூசணி எக்ஸ்ட்ரா போடுறேன். வரக்கூடாது. வராத. குட் ஜாப். மறுபடியும் என்னடா இது? மறுபடியும் குட் ஜாப் கீப். என்னடா டே ஒரு வாழை வேணாச்சு பைச்சிங் இது வந்து கமெண்ட் பண்ணுகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட்? ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட்னா பேதி மாத்திரை. பேதி மாத்திரை. ஓஹோ அப்படியே விஷயம். போட்டாச்சு. ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. போயிட்டு என்ன பண்ணோம்னா ஜூஸை மாற்றி வைக்கணுமா? எமிலி கிட்ட இருந்து ஜூஸை வந்து மாற்றி வைக்கணுமா? இவ வேற வரலையே. ஜூஸ் மோப்ப முடிச்சாலோ? ஜூஸ் மோப்பம் பிடிக்கல, சூநாத்தத்தை மோப்ப பிடிச்சிருப்பா. சூநாத்தா? டேய் இப்பதான்டா புதுசா ஆடி தள்ளுவதில்லையே தண்ணியில இருந்து எடுத்தேன். ஆடி தள்ளுவதில்ல மேடம் உங்களுக்கு தான் ஜூஸு, கவலைப்படாதீங்க, நானே வந்து வச்சுட்டு போறேன். எத்து போன தண்ணியில இருந்து எடுத்து வந்தாத. அடபவி ஓடுறா. ஐயோ ஸ்மாக் டவுன் சோக் ஸ்லாம். டேய் சோக் ஸ்லாம் இல்லடா, போட்டு நசுக்கிட்டாடா. அடப்பாவி. என்ன திரும்பவும் கட் பண்ணுமா? எல்லாத்தையும் கட் பண்ணல. ஜூஸ் கீழே பாத்தியா இல்லையா? சிந்தவும் செய்யாது சிதறவும் செய்யாது. என்ன சொல்றான் பாருங்க. எடுக்க முடிய மாட்டியா? ஜூஸ் எடுக்கிறோம். லாஜிக்லெஸ்ஸான கேமா இருக்கு இது. எடுத்துட்டு இந்த ஜூஸை மாத்திடலாம். நாம அந்த ஜூஸ் நம்ம குடிச்சிடலாம். அந்த ஜூஸை குடிச்சிட்டு நம்ம பாத்ரூம் போத்துக்கா வெயிட் பண்ணலாம் என்னதான் நடக்குதுன்ட்டு. எமிலி வந்துட்டா. ஓசி ஜூஸ் யாரும் வச்சிருக்காங்க, குடிக்கலாம். ஓசி ஜூஸ்னா குடிக்கதான் செய்யணும். ஜூஸ் குடிதான் செய்வாங்க. கேக்குதா? வயிறு கலக்குதா? மூஞ்சி மாறுது. ஐயோ ரொம்ப கஷ்டம். என்னடா பாத்ரூமா? பாத்ரூம் அவ்வளவுதான். எமிலி வர மாட்டாங்க இன்னொரு 2 வாரத்துக்கு. எமிலி வர மாட்டாங்க. ஏய் பாத்ரூமே உடைச்சிட்டு வந்துடுச்சு. அது போன ஸ்பீட்ல உடைச்சுன்னு வந்துது. அதெல்லாம் ஹைட்டான ஸ்பீட்ல உடைச்சுன்னு வந்துது. என்னடா பாத்ரூம் இப்படி உடைச்சு சல்லியா உடைச்சிட்டு போயிருக்கு. சல்லியா உடைச்சிட்டு போய்க்குதா? ஏதோ லைட்டா காத்தடிச்ச மாதிரி இருக்கு பாத்ரூம். இப்போ என்னன்னா எமிலி வந்து கீ வச்சுட்டு போயிருப்பாளா? கீ வந்து மிஸ் பண்ணிட்டு போயிருப்பாளா? கீதோ தோகுதே கீ
எங்க அந்த கீபோர்டு இது வந்து என்னன்னா வந்து இந்த கேரேஜ் ரூமுக்கும் வந்து அந்த ரோஸ்ன்ற ஒரு பொண்ணு இருக்குல்ல. ஆமா ரோஸ். இது வேற குறுக்க வந்ததுடா. ரோஸ் சாமந்தி இந்த பொண்ணுலாம் இருக்குது சொல்லு. அந்த பொண்ணை இப்ப கடத்தி வச்சிருக்கேன் அந்த இடத்துல. அந்த இடத்துல அந்த கீ யூஸ் பண்ண முடியுமா? அப்பா போயிடுச்சுடா. இது வேற பார்த்தவனே 10 அடி ஹைட் ஆகுது. திரும்ப கொள்ளமா இது. என்ன பெயிண்ட் டப்பாலாம் இருக்கு. பெயிண்ட் அடி தான் இங்கதான் ரோஸ் இருக்கு. எங்க இங்கயா? ரோஸ் இல்ல இது வந்து அதான் இது வந்து ஓபன் ஆகல. இதுக்கு இன்னொரு ஒரு வழி இருக்கு. அதான் இந்த கராஜிக்குள்ள எங்க மாம் வந்து இதெல்லாம் யார் சொல்றா? அதான் ரோஸ் சொல்றா. அறிவு கட்டதான் இது. அதை முதல்ல சொல்லி நாங்க வந்துரு போல. அது இது ஓபன் ஆகும்னு தெரியாதுல்ல. அப்படி இப்ப சொல்லணும் நம்மளே தெரியாது. இப்ப வந்து அந்த கராஜிக்குள்ள வந்து அந்த ஒரு வழி இருக்கான். இப்ப நாங்க சாவியத்துக்குள்ள போட்டு நீயே தப்பிச்சு வந்து கொண்டு வந்து போயிட்டு இருப்பேன். அந்த வழியை வந்து இப்ப இது பண்ணணுமா? ஓபன் பண்ணணுமா? ஐயோ தேவையில்லாத போய் குச்சி மூட்டையை காசப்பட்டு மாட்டிக்க வேண்டியது. நம்ம வந்து நம்ம இது வளர்த்து இருப்பா. என்னதான் சொல்ல வர அடப்பாவி. பெயிண்ட் எடுக்க சொல்றாங்க. எடுப்போம். பெயிண்ட் எடுத்துட்டு டோர்ல போய் அடிக்கணுமா? டோர் என்ன பெயிண்டர் வேலை பார்க்க போறியா? அது ரீஃபில் பண்ணணுமா? ரீஃபில்லா? 5 ரூபா பெண்ணா? ஆண்டி ரீஃபில்லாம் பண்ணி வைக்க மாட்டீங்களா? ரொம்ப கஷ்டம். எங்க பண்றதுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்க ஜோக்ஸ்லாம் தான் போடுவாங்க. ரீஃபில்லாம் பண்ண மாட்டாங்க. வந்து பெயிண்ட் அடிப்பாங்க தெரியுமா? அந்த வீட்டுக்கு வந்துட்டு அந்த ரீஃபில் பண்ணிட்டு அங்க போயிட்டு பெயிண்ட் அடிக்கணுமா? ஆமா. பிக் அந்த கேள்விக்கு ஏத்த பேரு. அந்த கேள்வியோட பேரு. அப்ப எமிலின்றத மாத்திட்டு பிக்னு வச்சிடலாமா? இனிமேல் அவங்க பேர் எமிலி இல்ல, பிக் என்ற அன்புடன் அழைக்கப்படுவார். அடுத்து ரெட் கலர் ஸ்ப்ரே வந்து இது. ஆஹா அருமையான படம். ஐயோ சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்கு. பொருத்தமும் பக்காவா இருக்கு. எமிலி நீங்க இதுக்கு வந்து அவார்ட் எல்லாம் கொடுக்க வேணாம். நீங்க பாராட்டலாம் வேணாம். பொண்ணு ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க நம்மளுக்கு எமிலிக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்ச பொண்ணாயிட்டாங்க. சாரி பிக் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணாயிட்டாங்க. அதனால வந்து நம்ம வந்து போனா போதும் விட்டுலாம். இந்த வாட்டி முன்ன தெரியாம கட்சி வந்துட்டாங்க. வந்து பார்த்துட்டு அவார்ட் எல்லாம் கொடுக்காதீங்க. இப்ப எங்க அவங்க இன்னும் வரலையே. பாக்குறோம் நம்ம கலைவனத்தை பார்க்கணுமே. இதோ வரா ஆயா வந்து பாத்துட்டு என் கலைவனம் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லு பாப்போம். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சுட்டு எனக்கு அப்படின்றாங்க அவங்க. அவன் நம்ம உண்மையான பேர் கண்டுபிடிச்சது என்ன? உண்மையான பேர் எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்ட்டு நான் எவ்வளவு கேவலமாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கிறா. அது இல்ல எவன்டாவன் ஏதோ வேற ஏதோ பேரை வெளிச்சு வேற ஏதோ அழகான பொண்ணு போட்டோ வெளியே வச்சிருக்கானே சொல்றாங்க அவங்க. உறைஞ்சி வச்சிருக்கு. கராஜ் வந்துச்சு அதான் நான் காப்பாத்திடலாமா? அதான் கராச்சிக்குள்ள வந்து செயின் வேணுமா? இப்ப செயினா வெளி செயினா இல்ல நீ பண்றதுக்கு வந்து இரும்பு செயின். போ இப்ப வந்து இது இப்ப வந்து கேஸ்லின் வேணுமா? பெட்ரோல் வேணுமா? இப்ப அதுக்கு என்னங்கடா ஒண்ணுன்னா சொல்லிடுறீங்க. மொத்தமா சொன்னா மொத்தமா இருந்துலாம்ல. மேடம் பெட்ரோல் எங்க இருக்கும்? இங்க ஏதோ பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கா? ஹலோ மேடம் பெட்ரோல் பங்க். அது காமிச்சா அவளையே ஊத்துற ஒரு கிளாஸ்ல சொல்லுவாங்க. பெட்ரோல் லிட்டர் 100 ரூபாய் விக்குது பெட்ரோல் கேக்குற அப்படின்ட்டு துரத்த வராடா. அப்படி வரல. பெட்ரோல் நான் எங்க சொன்னா வாங்கி வந்து என்னையே ஒரு கிளாஸ்ல ஊத்தி கொடுப்போம். நான் குடிச்சு வயித்தால போனோம். அது வந்து நான் சொல்லுவேன்னா அடிந்தது. இது பாரு அந்த ஷூ வந்து இந்த மாதிரி தரையில நடந்தா பொறுமையா போகுதுடா. ஆனா அந்த புல்லுல நடந்த இப்ப வர புல்லுல நடக்கிற புல்லுல பாரு வேகமா. இதோ இங்க இருக்கு பாரு கேஸ்லின். அது துரத்துலயும் ஒரு நல்லது. துரத்தின் வந்து ஓடுனதுல ஒரு நல்லது. இது பெட்ரோலை தடிச்சு இந்த தியேட்டருக்கு போடலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தியேட்டர் இல்ல டிராக்டர். தியேட்டர்னா படம் பார்க்க. சரி விடு இந்த வண்டிக்கு போட்டாச்சு. அவ்வளவுதான் அப்படி சொல்லணும். மூவ் ஆகு. என்னடா போக மாட்டேங்குது. இது என்னடா நம்ம வண்டி எப்படி மூவ் ஆவனா? எப்படி மூவ் ஆகும்? என்னடா நம்மள விட்டு எங்கேயோ போகுது. அது 10 ரூபாய் மூவ் வேணா வாங்கிக்கோ. வண்டி எப்படி மூவ் ஆகும்? என்னடா ஆகுது இந்த வண்டியே? பேய் பிடிச்ச வண்டியே. வண்டியை என்ன கீழே சொரங்க பார்த்தா வண்டி ஓட்டக்கூடாது. அப்ப நம்ம சொரங்க வண்டி தாண்டா ஓட்டணும். வண்டி ஓட்டி அந்த இடத்த வந்து உடைச்சு பேத்து தங்கிலியே ஓட. அப்போ இதான் எடுக்க பாக்குறேன். வண்டி மேல நவுரே என்னடா நவுற மாட்டேங்குது. உட்காந்து பார்த்தாச்சு. தடை விடு தலை ஓபன் பண்ணியாச்சு. இப்ப காப்பாத்த போறோம். காப்பாத்துறோம். கேள்விய போட்டு என்னடா இது? சாப்டர் 3 எண்டட். சாப்டர் 2 எண்டட். சாப்டர் 3 கமிங் சூன். அடப்பாவீங்களா? கடைசி நேரத்துல நான் வீல் வீல் நிறுத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சாப்டர் 3 வந்தாலும் நம்ம இந்த கேள்வியை விட மாட்டோம். உர்றோம் அச்சிட்டு ஓட உர்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கும்போது மறக்காம அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போ வந்து